வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்மளோட பல வீடியோக்கள்ல நம்ம ரிப்பீட்டடா ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு அரசியல் கட்சி, அதுவும் எதிர்க்கட்சியாக செயல்படணும்னா அவங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், டிஎம்கேவை ஃபாலோ பண்ணா போதும். அவங்க என்ன மாதிரியான போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்காங்க, என்ன ஃபார்மேட்ல முன்னெடுத்திருக்காங்க, எவ்வளவு வீரியம் அவங்களோட போராட்டங்கள்ல இருந்திருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதை அப்படியே ரிப்ளிகேட் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாலே போதும், மக்கள் மத்தியில் பெருமளவான கவனத்தை ஈர்க்க முடியும். இதையே நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, அதிமுகவினரும் சரி, இபிஎஸும் சரி, இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தவறுறாங்க. நம்ம திருப்பியும் சொல்கிறோம், ஒன்று உங்களோட தவறுகள்லேருந்து நீங்கள் திருத்திக்கணும், பாடம் கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை, மற்றவர் செய்த தவறுகள்லேருந்து பாடத்தை நம்ம கற்றுக்கணும். இதை ரெண்டையுமே பண்ணல அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய விலை மிக மிக அதிகமாக இருக்கும். தேர்தல் வெற்றிங்கிறது எட்டாக்கனியாயிரும். அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் ஓராண்டுகள் தான் மிச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களோட அடுத்த ஒரு தோல்வி, தொடர் தோல்விங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு கட்சினாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவும் அதிமுக இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு தோல்வியை, அதுவும் சட்டமன்ற தேர்தல் ஒரு தோல்விங்கிறது கண்டிப்பாக அவங்களால டாலரேட்டும் பண்ண முடியாது, விஸ்டாண்டும் பண்ண முடியாது. திரு இபிஎஸ் அவர்கள் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவரோட கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், பல ஓட்டைகள் மூலியமாக தான் செய்திகள் வெளியே கசியுது. உளவுத்துறையினருக்கு செய்தி வெளியே போகுது. சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கின அன்று அவங்க கருப்பு பேட்ச், யார் அந்த சாருங்கிற ஒரு ஸ்லோகன் போட்ட பேட்சை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அணிந்து கொண்டு வருவார்கள்ங்கிற தகவல் முன்னாடியே உளவுத்துறைக்கு போகுது. அரசாங்கம் உஷாராகுது. கவர்னர் இந்த மூவை தான் எடுக்க போறாரு, தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, இது சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அவர் கையில் எடுப்பாருங்கிற தகவல் அவங்களுக்கு போகுது. இத்தனைக்கும் கவர்னர் ஒரு ராவ் மாதிரியான ஒரு அமைப்பில் வேலை பார்த்தவர். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் உளவுத்துறை ஸ்மெல் பண்ணி ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் அவங்க லைவ் ரிலேவே, கவர்னர் உரையை என்றுமே லைவ் ரிலே பண்ணக்கூடிய நடைமுறை தமிழக அரசியல்லையும் சட்டமன்றத்துக்கு உண்டு. அந்த லைவ் ரிலேவை முதல் அரை மணி நேரத்துக்கு அவங்க டிஸ்கனெக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம அதை ஒரு சென்சார்னு சொல்லலாம். முதல் அரை மணி நேரத்துக்கு எல்லா ஊடகமும் சென்சார் செய்யப்படுகிறது. ஈவன் தூர்தர்ஷன், தேசிய செய்தி நிறுவனமான தூர்தர்ஷனுக்கு கூட லைவ் ரிலே பண்ணக்கூடிய அனுமதி அங்கே கொடுக்கப்படல. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சபாநாயகரோட அனுமதி இருந்து சட்டமன்றத்தோட நிகழ்வும் சரி, எந்த ஒரு செய்தியும் வெளியே செல்லக்கூடாது சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சென்சார் பண்றாங்க. ஸோ இபிஎஸ் அவர்கள் பிளான் பண்ணிட்டு வந்தது, யார் அந்த சார் பெருசா ஹிட் அடிக்கும், ஃப்ளோரையே ஸ்தம்பிக்க வைக்கலாம், அசம்பிளியை ஸ்தம்பிக்க வைக்கலாம்னு வந்தா, டிஎம்கே ரொம்ப ஈஸியாக அவனோட எல்லா மூவ்ஸையும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி முதல் அரை மணி நேரத்துக்கு லைவ் ரிலேவே கட் பண்ணி அவங்க எல்லாமே ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இபிஎஸ் அவர்களோட நடவடிக்கை எடுபடாமல் போகிற அளவுக்கு கவர்னருங்கிற ஒரு காயினை வச்சு அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி இபிஎஸ் அவர்கள் ஒரு லைம் லைட், ஒரு ஷோ ஸ்டீலராக ஒரு சட்டமன்ற நிகழ்வை அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணாத அளவுக்கு ஆளுங்கட்சி அன்னைக்கு பார்த்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல திரு ஹெச் ராஜா அவர்கள் இந்த ஆட்சி வந்த புதுசில் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரும், ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மாதிரியான பல ஓட்டைகளை திரு இபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள இருந்து கசிகிற செய்தியை அவரால் கண்டெயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு வீரியமான போராட்டத்தையும் அவர்களால் முன்னெடுக்க முடியாது. இதே மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ராங் மூவ் எப்ப பண்ணாங்க அப்படின்னா, பட்ஜெட் தொடர் இபியோட டாரிஃபை விலையை அதிகரிச்சப்ப தீப்பந்தம் ஏந்தி கொண்டு அதிமுகவினர் போராட்ட காலத்துக்கு வந்தாங்க. பகல்ல வந்த ஈவினிங்ல வந்தாலும் பரவாயில்ல, பகல்ல வர்றாங்க. அன்னைக்கு பட்ஜெட் செஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டை கவர்மெண்ட் ஃபைல் பண்ணுது. ஸோ மீடியாவோட அட்டென்ஷன் எல்லாமே பட்ஜெட்டை நோக்கி போயிருச்சு. அதிமுக அப்படி ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னு வெளியே தெரியாத அளவுக்கு அந்த போராட்டம் மங்கி போயிருக்கு. ஸோ இது மாதிரியான எப்ப எதை பண்ணணும், எப்படி பிளான் பண்ணி பண்ணணும், எது மாதிரியான ஒரு வீரியமான ஒரு போராட்டங்கள் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் எப்ப பண்ணணும், எப்படி இருக்கணும், இன்ஃபர்மேஷன் லீக்கேஜஸ் எப்படி தடுக்கணும், இது மாதிரியான ஒரு விஷயங்கள், பல விஷயங்கள்ல திரு இபிஎஸ் அவர்கள் செலுத்தாமல் விட்டால் கண்டிப்பாக அதற்கு அதிமுகவிடமும் சரி, இபிஎஸ் அவர்களும் சரி மிகப்பெரிய விலை கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதனாலேயோ என்னவோ பல நியூஸ் சேனல்ல சமீபத்தில் அடிப்படுற ஒரு செய்தி என்னன்னா, ஏடிஎம்கேவினர் ஒரு பிஆர் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு தேவை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணணும், கட்சியை மறுகட்டமைப்பு பண்ணணும், கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஒரு தீவிரமான கண்காணிப்புக்குள்ள வரணும், கட்சியிலேருந்து எந்த செய்தியும் வெளியே போகாத மாதிரி பண்ணணும், அவங்களோட போராட்ட ஃபார்மேட்ஸ், டே டு டே ஆக்டிவிட்டிஸை அவங்க முன்னெடுக்கிற விதத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரணும். இதுக்கு கண்டிப்பாக அதிமுகவினருக்கு ஒரு கன்சல்டன்சி அண்ட் ஏஜென்சிஸ் தேவைனா கண்டிப்பாக தேவை. இது மாதிரியான மாறுதல்களும் செயல்பாட்டில் வீரியமும் இல்லாமல் இருந்தால், போராட்டங்களில் வீரியம் இல்லாமல் இருந்தால் மக்களோட கவனத்தை இபிஎஸும் சரி அதிமுகவும் சரி இழந்துருவாங்க. அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா 2026 எலெக்ஷன்ல பெருமளவா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை தோல்வியாக கூட இருக்கலாம். நன்றி, வணக்கம்.